வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வராரு. வந்தவுடனே ஒரு ஜுவல்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. மகா டிசைன் பண்ணி வந்த ஃபர்ஸ்ட்டு நகை இது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறாரு. மகா டிசைன் பண்ணது, இந்த டிசைன்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இந்த ஜுவல்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. இந்த பெரிய கான்ட்ராக்ட் சைன் ஆனதே மகாவால் தான். இது நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ண ஃபர்ஸ்ட்டு ஜுவல்ஸ், இது வந்து மகாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் டிசைன் பண்ணி கொடுத்தது தானே ஓகே பண்ணாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியோட பையன்கிட்ட சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ மறைச்சிட்டிங்களா? எல்லா தப்பும் மறைச்சிட்டிங்களா? இன்னும் என்னென்ன மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க ஐஸ்வர்யா. இங்கே பாருங்கள், நீங்கள் படத்தெல்லாம் தப்பு, மகாவுக்கு இந்த நகையை கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தப்பு? இங்கே பாரு, கான்ட்ராக்டில் சைன் ஆகிருக்கு, எல்லாத்துக்குமே காரணமே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. இதை ஏன் நீயே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்த மறந்துக்கி இன்னும் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கர கோவமாக கத்துறாங்க. அப்போது பார்க்குறாரு அவங்க அப்பா, சூர்யாவோட அப்பா. சரி, அந்த ஜுவல்ஸை நீயே மகாவோட கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பிடிச்சி இழுக்கிறாங்க. மகாவை கிட்ட கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. அப்படியே அந்த ஜுவல்ஸை போடுறாரு. போடும்போது ராஜலட்சுமி பார்க்குறாரு. அவங்க பயங்கர கோவமாக இருக்காங்க. அப்படி அவங்களும் பார்க்குறாங்க. ஜுவல்ஸை போட்டு விட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகா. கோடீஸ்வரி டிஃபன் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பிரபா 2 பேருக்குமே வைக்கிறாங்க. இங்கே பாரடி, ஒழுங்காக சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறாங்க. கரெக்டாக பிரபாக்கு அப்போ ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இங்கே பாரு பிரபா, நாம் கிரவுண்டை க்ளீன் பண்ணி வச்சா ஒருத்தவன் வந்து நான் விளையாடுவேன், இது பொது இடம்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, நான் வரேன் இரு, நாம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வச்சா அவன் நோவாமல் நோம்பு கும்பிடுவானா? நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா ஃபோனை கட் பண்ணுறாங்க. எங்கடி போகிற? சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுமா, இப்போ முக்கியமான வேலை, நான் போய் ஆகணுமா, நான் போகலனாங்க பெரிய பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ எங்கேயும் போகக்கூடாது, இனிமே மயிலேன்னா இறகு போடாது, அது இறக நாம தான் பிக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி டைட்டாக பிடிக்கிறாங்க. அம்மா விடுமா, நான் சொல்கிறேன்ல போகணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க பிரபா. அதெல்லாம் முடியாது, வா, இனிமே உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போட்டு அப்படியே தாப்பால் போடுறாங்க. பிரபா உள்ளேருந்து கத்துறாங்கம்மா, கதவை திறமா, ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ கோடீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவ பண்ண வேலையால் நாள் ஃபுல்லாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துட்டு இருந்தோம், இனிமே இவளை இப்படி விடவே கூடாது, நீங்கள் மட்டும் கதவை திறந்தீங்க உங்களையும் சேர்த்து வச்சு உள்ளே மூடிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோடீஸ்வரி. இல்லை நான் கதவெல்லாம் திறக்கல, சரி வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரபா உள்ளே கத்திட்டு இருக்காங்க. சூர்யா ஜுவல்ஸை போட்டு விட்டோன்னே தாத்தா சொல்கிறாரு, எனக்கு இன்னொன்று பண்ணணும், நீ கண்டிப்பாக செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்கணும், 3 மாதத்துலேயே நல்ல செய்தி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே வெக்கப்படுறாங்க மகா. அப்படியே வீட்டில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போயிட்டு நிற்கிறாங்க மகா. அப்படியே ஜுவல்ஸை தொட்டு பார்க்குறாங்க. அப்போ பாட்டி காயத்ரி 2 பேருமே கிட்ட வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி, அவர் என்னை ஏற்றுக்க மாட்டார் நான் நினச்சேன், கல்யாணம் ஆன எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க, தாலி கட்டினது எல்லாத்தையுமே, கஷ்டப்பட்டது, அப்படியே தட்டை கீழே போட்டது எல்லாத்தையுமே சூர்யாவை நினச்சி அப்படியே வருத்தப்படுறாங்க. நான் நினச்சேன் இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சி, ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக அவர் என்னை ஏற்றுப்பார், அவர் கூட நான் வாழ போகிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராஜலட்சுமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்காது, சூர்யா ரொம்ப ரொம்ப நல்லவன், கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் நல்லா சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. மகா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன, ஒரு மிடில் கிளாஸ் நகையை போடும்போது நீ இவ்வளோ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. உங்களுக்கு இது மிடில் கிளாஸ் நகை தான், ஆனால் இது எனக்கு கிடைச்ச அங்கீகாரமாக தான் நான் நினைக்கிறேன், அவர் எனக்கு போட்டு விட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது உங்களுக்கு சொன்னாலாம் புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க மகா. இதெல்லாம் கேட்கும்போது சித்ராதேவிக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. ராஜலட்சுமி பயங்கரமாக கோவத்தோட கத்துறாங்க. சூர்யாவை கூப்பிட்றாங்க. இங்கே வா சூர்யா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபா வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ டோரை பார்க்குறாங்க. ஓகே, இந்த ஜன்னல் வழியாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு விஜய். எதுக்காக ஃபோன் பண்ணுறேன், நான் கட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் வேறு பிரச்சனையில் இருக்கேன், என்னோட கிரவுண்டை இன்னொருத்தவன் பிடிக்க போகிறான், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் சொல்கிறார், நீ போகாத, ஏதாவது பிரச்சனையாயிட போகுது, ஃபோனை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்போ விஜய் யோசிக்கிறாரு, ஐயோ என்ன பிரச்சனை ஆக போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜன்னலை உடச்சி வெளியே குதிச்சு போகிறாங்க பிரபா. ராஜலட்சுமி சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சூர்யா, நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அர்ச்சதை போடுற, ஜுவல்ஸ் கொடுக்குற, அப்படியே அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கர கோவமாக சூர்யாவை திட்டுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நீ மறைக்கிற சூர்யா, அது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் நீ சொல்லு என்ன நடந்தது, எதுக்காக நீ இப்படி மாறி இருக்க, எதுக்காக நீ மகாவை வேணும்னு நினைக்கிற, ஏன் இப்படி
பண்ணிட்டு இருக்க? என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கோவமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. அப்ப சூர்யா எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே நிக்கிறாரு. சொல்லு சூர்யா சொல்லு. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ மகாக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ற? சொல்லு அப்படின்னு கத்துறாங்க.